ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தான் உகன். நான் வந்து உகன் ஃப்ரம் ஷைனிங் ஸ்டார்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம வந்து செய்கிறோம். ஓகே, நம்மளோட டூர். ஓகே, இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேரா கேஃப் அப்படின்னு நம்ம சொல்ல, இல்லைன்னா பேரா டாங் கேஃப். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிரம்மாண்டமான அழகான ஒரு கேஃப்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு நியர் டவுன் ஏரியா, சரிங்களா? நியர் டவுன் ஏரியா. இங்கேருந்து வந்து நிறையா ஹோம் ஸ்டேஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சி அங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். ப்ரே பண்ணுற இடம். இவர்கிட்ட வந்து நம்ம விஷ் பண்ணலாம் அப்படின்னுவாங்க. சில பேர் நம்பருக்காக விஷ் பண்ணுவாங்க, ஆரோக்கியத்துக்காக விஷ் பண்ண, உடல் ஆரோக்கியம். ஸோ பாருங்க காம் கூட இருக்குது. இது வந்து ப்ரே பண்ணாது. சரி, எப்படி ப்ரே பண்ணோன்னா நீங்கள் உங்கள் ஷூஸ் கழட்டிட்டு நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கணுங்க. முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணி அவர்கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன ப்ரே பண்ண போகிறீங்க நீங்கள் கேட்கலாம். இது வந்து இவங்களோட ஐதீகம், இவர்கிட்ட ப்ரே பண்ண நடக்கும்ட்டுன்னு. ஸோ அங்கே வந்து கவுண்டர் கூட இருக்குது. நீங்கள் வந்து இந்த லோட்டஸோட ஆயில் இது மாதிரி தான் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து ஸ்டேச்சுஸ் இருக்குது மற்றும் மியூரல்ஸும் இருக்குது. சரி, இந்த பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வடிவம். அப்புறம் மேலே மற்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேச்சு இருக்குது, நிறைய ஆரம்ஸோட நிறைய கைகளோட இருக்குது மற்றும் இல்லை. அப்புறம் நம்ம உள்ளே இன்னும் நிறைய இடம் இருக்குது நம்ம போகிறதுக்கு. இப்போ நம்ம கூட போகிறோம். அதுக்கு மட்டும் இங்கே பாருங்கள், நம்ம விஷயம் குபேரன் மாதிரி. இது வந்து அவங்க சைனீஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். பார்த்தீங்கன்னா லட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்ன கண்ணாடி சார்? அது நம்ம மூஞ்சி அப்ப இருக்கு. இப்போ வந்து நம்ம இன்னும் மேலே போக முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா விசிட்டர்ஸ், அதாவது யார் வரீங்களோ கெஸ்ட்டு, ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹை பிளட் ப்ரெஷர், இந்த என்ஜியோகிராம் செஞ்சவங்க, இந்த பைபாஸ் பண்ணவங்க, அஸ்மா இருக்கிறவங்களாம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஏறணும் ரொம்ப வந்து நேரோவாக இருக்குது மற்றும் கொஞ்சம் ஸ்லைட்லி டேஞ்சரஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஏறாதீங்க. ஓகே, நம்ம மேலே போகலாம். கொஞ்சம் ரொம்ப நேரோவாக இருக்குது, ஸ்மாலாக. ஸோ நீங்கள் வந்து ஏறும்போது பத்திரமா நீங்கள் ஏறணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேல் பகுதி வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்கப்படி ஏறுறது. வாங்க. படி சின்னதாகவும் நிறையா இருக்கா, மூச்சு வாங்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா மேலே வந்து நிறைய நிற்கிற இடம். இது வந்து கணக்கு ஒரு பார்க்கிற இடம் மாதிரி. சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம மேலெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ மேலே வந்து மோர் டு சைட் சீயிங் தான். இப்போ நம்ம மீண்டும் கீழே போக போகிறோம். அதுக்கு முன்னுக்கு உங்கள் கண்ணுகளோ என் பின்னாடி, எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண்மணி இருக்காங்க. நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க.
ஓகே நம்ம அதை சொல்லி இந்த மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் வராங்க இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது பாருங்க எனக்கு வந்து எனக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபியில் எடுக்கிறாரு. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் இப்போ. போதி தர்மன் அந்த காலத்தில் வளர்த்த நாயோட ஒரே ஜெனரேஷன். அங்கே நிறைய போதி தர்ம சிலைகள் இருக்குது. ஸோ அவங்க வளர்த்த சில ஸ்பீசிஸ் சில அனிமல்ஸ் பெட்ஸ்லாம் கூட வந்து இங்கே இருக்குது. ஸோ அது அந்த ஜெனரேஷனில் வந்து ப்ரீட் அவங்க. சரிங்களா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. இப்போ வந்து நம்ம மேல் பகுதிக்கு வந்திருக்கோம். பாருங்க மேலே தான் இருக்கு. வந்து நம்ம மேல் பகுதியில் இருக்கோம். ஸோ அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபெக்ட்ஸ், அதாவது அந்த காலத்தில் உள்ள ஆர்டிஃபெக்ட்ஸ் இந்த ரெலிக்ஸ்லாம் வந்து அங்கே இருக்குது. ஓகே, ஸோ மேல் இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பிடிக்கா போவோம் வாங்க. அவர்கள் இறந்தது. ஸோ அதுவும் வந்து ஒரு ஆர்டிஃபெக்ட் ரெலிக்ஸ் ஸ்டைலில் வந்து செஞ்சது பண்ணியிருக்காங்க. பார்த்துக்காங்க. சந்திக்கிறோம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம என்ட்ரன்ஸோட பகுதி வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்கு ஆப்போசிட் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் அவுட். ஓகே, எக்ஸிட்டர். ஓகே, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேக் கான்செப்டில் வந்து ஒரு லேக் இருக்கா. லேக் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் என்னென்னா ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஷாட்டை வந்து அவங்க எடுத்துவாங்க ஒரு ஸ்பாட்டாக வந்து. ஸோ இந்த லேக்குக்கும் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி தெரியணும்னா நீங்கள் வந்து இந்த கோயில் இந்த டெம்பிள் கேஃபோட நிர்வாகத்தை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டு கழியுங்கள் இந்த அழகு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வெளியே சைட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்குது. நீங்கள் தண்ணி வாங்கலாம், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம். பாருங்கள் அழகான பெண்மணி கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பாட்டி வந்து இந்த ஷாப்பை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்மால் ட்ரிங்க்கு நீங்கள் வாங்கலாம். சவுக்கி அப்பா சைனால இருந்து வந்து இந்த கோயில் உண்டாக்குறாரு. இந்த இடம் பூரா காடு, ரோடு இல்லை, மழை இல்லை, இந்த பில்டிங்லாம் இந்த கிடையாது. அவரோட மகன் தான் இம்ப்ரூவ் பண்ணார் இந்த பில்டிங்லாம் வச்சு. புத்தர் சிலை, அப்புறம் காளிசாமி, கிருஷ்ண சாமி நிறையா இருக்குது இந்த இடத்துல. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமா அங்கே வேலை செய்கிறீங்க? 35 வருஷம் 37 வருஷம் இருக்கும். ஸோ சாதாரண நாள்லேயும் நிறைய பேர் வருவாங்க. அப்படி வர மாட்டாங்க. சீன பிறநாள், பப்ளிக் ஹாலிடே, சைனீஸ் நியூ இயர் வருவாங்க. ஸ்பெஷல் சைனீஸ் ஸ்பெஷல் சீன பிறநாள் இருக்கும். மாதம் 2 வாட்டி வரும், அதுக்கு வருவாங்க. ஓகே அங்கிள், ரொம்ப நன்றி அங்கிள் இந்த பேரா கேஃப் தெரியறதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிஸ்ட்ரி. இந்த பேரா கேஃப் டெம்பிளோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி வந்து எல்லாம் அப் டு டேட்டாக எழுதியிருக்கு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு மேல் விவரம் தெரியணும்னா நீங்கள் வந்து படிச்சு இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கட்டத்தில் பாருங்கள் நம்மளோட லக் பாருங்கள், வேறு இடத்துல இருந்து வந்து டூரிஸ்ட் பஸ்லாம் வருது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஃபேமஸான ஒரு இடம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.